மும்பை செம்பூர் சாய்பாபா நகர் அருள்மிகு செந்தூர் முருகன் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விமரிசையாக நடைபெற்றது. பூஜையை முன்னிட்டு காலை 7 மணிக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்தை சிவாச்சாரியார் குஞ்சிதவாதம் சுவாமிகள் முன்னின்று நடத்தினார். 9 மணிக்கு பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் ஊர்வலமாக வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். ஊர்வலம் சாய்பாபா நகரில் புறப்பட்டு காமராஜர் சாலை, டாக்டர் அம்பேத்கர் சாலை, முத்துராமலிங்கம் தேவர் சதுக்கம், அப்துல் கலாம் சாலை வழியாக வந்து மீண்டும் சாய்பாபா நகர் கோவில் வந்தடைந்தது. மதியம் 12 மணிக்கு செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. 1 மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு விசேஷ பஜனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது. பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி உறுப்பினர் கசிஸ் ராஜேஷ் புல்பாரியா, முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் இணையும் நன்னாளில் கொண்டாடப்படும் ஒரு மிக முக்கிய இந்து சமய திருவிழா. முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து பார்வதி தேவியிடமிருந்து ஞான வேல் பெற்று தீயவற்றை அழித்து நன்மை நிலைநாட்டிய தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்மிகு செந்தூர் முருகன் திருக்கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.